Great students. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 41 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணினோமா. ஸோ இன்னைக்கு வந்து 42ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்க. The length of rectangular hall is 5 meter. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நீளம். ஓகேவா? ஸோ எல்லோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 மீட்டர் மோர் தேன் இட்ஸ் பிரெத். ஸோ மோர் அப்படின்னாலே என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பி பிளஸ் 5. ஓகேவா? தென் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியாவோட வேல்யூ என்னது? 750. அப்போ லென்த் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாடல் பார்த்தோம். பட் ஆனா அதுல என்ன பார்த்தோம்? பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது? 2L + 2B. ஸோ நடுவில் பிளஸ் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? L × B. கரெக்டா? ஸோ இப்போ L இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? B + 5 இன்டு பி. ஏன்னா பியோட வேல்யூ நம்ம பின்னு தான் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு என்ன வரும்? 750. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை வரும்பொழுது நம்ம உள்ள என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மெத்தட்ல ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன வரும்னா b² + 5x இஸ் ஈக்குவல் டு 750. ஓகேவா? ஸோ x² x வந்தாலே இது என்னது? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னா a × x² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? ஒரு x² இருக்கணும், x இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? b² + எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ b² சாரி சார் b² + 5 × b. இங்க பிளஸ் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற 750 நான் இந்த சைடு கொண்டு வர போறேன். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் படி ஈக்குவலுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? 0. ஸோ + 750 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? -750 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும். அதாவது பிளஸ் பண்ணா 5 வரணும், மல்டிப்ளை பண்ணா -750 வரணும். ஸோ இங்க மைனஸ் வரும்போது கண்டிப்பா பிளஸ் வராது. என்னதான் வரும்? ஒரு 2 வேல்யூவை மைனஸ் பண்ணி வர வேல்யூ நம்மளுக்கு என்னவா கிடைக்கணும்? 5ன்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா +30 -25. ஏன் இப்படி போறோம்னா 30 × 25 தான் 750. ஓகேவா? ஸோ 30ல 25 போச்சுன்னா எனக்கு என்னது? 5. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ லார்ஜர் நம்பரோட சிம்பிள் என்னது? பிளஸ். அதனால தான் இங்க +5 இருக்கு. அதே மல்டிப்ளைல பாருங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் சிம்பிள் இங்க இருக்கு. சொல்றது புரிஞ்சா? ஸோ 30, -25. ஸோ இதை எப்படி எழுதணும்னா x + 30 and x - 25 is equal to 0. ஸோ அப்போ இந்த வேல்யூவை வெளியில எடுக்கும் பொழுது x is equal to -30 or x is equal to +25. ஈக்குவலுக்கு அப்புறம் எடுக்கும் பொழுது பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வேல்யூ எதுல வரக்கூடாது? லென்த் தானே கேட்டிருக்காங்க. ஸோ லென்த்தோட வேல்யூ மைனஸ் வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? பிளஸ் வேல்யூ எடுக்கணும். அப்போ x is equal to 25 மீட்டர். ஆப்ஷன் சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே பெரிமீட்டர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நடுவில் பிளஸ் தான், மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். பட் மல்டிப்ளிகேஷன் வரும்போது அது b × b என்னவா மாறிடும்? b². ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சிடும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்டிமேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? 13க்கு விட்டாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க டெய்லி செக் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் 43 பாருங்க. The circumference and area of the circle are numerically equal. ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் ஏரியாவும் ஈக்குவல்னா அப்போ ரேடியஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ வேல்யூலாம் எதுவுமே சொல்லலை, ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? 2πr இஸ் ஈக்குவல் டு ஏரியாவோட ஃபார்முலா என்னது? πr². இப்போ இதை ரெண்டுமே காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ பைக்கு பை கேன்சல், ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல், கரெக்டா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? r இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. காப்பி பண்ணிக்கோங்க. Next sum, the area of the largest circle that can be drawn inside the square. ஸோ நம்ம இதே மாடல் ஆல்ரெடி பார்த்தோம், ஓகேவா? ஸோ ஒரு சதுரத்துக்குள்ள நம்ம வரையக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தின் இதுல பரப்பளவு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு சதுரத்தோட பக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எல்லாமே சைடு வந்து 28. ஸோ இது 28, இது 28, இதுவும் 28, இதுவும் 28. ஸோ நம்ம சென்டர்ல எடுத்தோம்னா சர்க்கிளோட டயா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28, ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த சர்க்கிள், கரெக்டா? ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? πr². ஸோ நம்மளுக்கு டியோட வேல்யூ 28 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது? d/2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 22/7 இன்டூ 14 இன்டூ 14. ஸோ கேன்சல் பண்ணால் 244 இன்டூ 14. ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். 616. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The three solid metallic spheres. ஸோ நம்ம இன்னும் 3Ds வந்து பார்க்கல, கரெக்டா? ஸோ இந்த கொஷின் வந்து பெண்டிங்ல இருக்கட்டும். நம்ம 3D ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த கொஷின் பார்க்கலாம், சரி? ஸோ 45 வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாடல் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? ஸோ பவர் கட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்க.
ஸோ 46ல டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ D1 D2 கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் வந்து பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 4S. கரெக்டா? ஸோ நமக்கு எஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் D1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் D2/2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வெரி குட். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வரும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ. ஸோ ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்குமா? ABC. பட் ஆனால் அதை எதில் கொடுத்துருக்காங்க? ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. தென் இதோட டோட்டல் பெரிமீட்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? 52 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஸ்மாலஸ்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா த ஃபர்ஸ்ட் திங் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM. ஓகேவா? ஸோ LCM ஆஃப் 2, 3, 4. ஸோ LCM கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 12 வரும். கரெக்டா? வெரி குட். ஸோ 12 வரும். ஸோ எல்லாத்துக்கும் 12க்கு ஈக்குவேட் பண்ணும். ஸோ அப்போ 6x பிளஸ் 4x பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 52. ஓகேவா? ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 13x இஸ் ஈக்குவல் டு 52. தென் x இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இதுல பார்த்தாலே தெரியும் 6, 4, 3. இதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 3x. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 12. ஆப்ஷன் பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. So next sum பாருங்க. A rectangular part of length 12 meter, breadth 10 meter கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களே ஒரு ரெக்டாங்குலர் பார்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து லென்த் 12, breadth வந்து 10. Then it is surrounded by a path of width 2 meter. ஸோ இதை சுத்தியும் ஒரு பாத் நடக்கிற பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடைபாதை மாதிரி. ஸோ இதோட வித்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2. ஸோ இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2. கரெக்டா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற வித்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதோட ஏரியா மட்டும் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இது இன்னர் ரெக்டாங்கிள், மேல் இதை சுத்தி நடைபாதை வெளியில இருக்கிறது அவுட்டர் ரெக்டாங்கிள். கரெக்டா? ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிள் இருந்து இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எதோட ஏரியா கிடைச்சிரும்? வித்தோட ஏரியா கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். என்னது? 12 into 10 is equal to 120 meters square. Then இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள், இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிள் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 12. கரெக்டா? ஸோ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 2 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. அப்போ எல்லோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12 plus 4
16. அதே மாதிரி பிரெத்ல பார்க்கும்பொழுது இந்த வேல்யூ 10. ஓகேவா? எகெயின் மேலே கீழே 2 வருதா? ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? 14. ஓகேவா? ஸோ அப்போ எகெயின் அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 into 14. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 224. ஸோ நம்மளுக்கு அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைச்சிச்சு, இன்னரும் கிடைச்சிச்சு. ஸோ இதுலேருந்து வித் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ 224 minus 120. ஸோ 401. ஸோ 104 meters square. ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 49 வந்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது 3D ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸோ இது 3D பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 50. A circular wire of radius 42 centimeter is cut and bent in the form of rectangle. So whose sides are in the ratio? So இது வந்து L is to be a ratioல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஸ்மாலர் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, சர்க்குலர் ஒயர் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஒயர் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கான்? சர்க்கிள். ஓகேவா? அதுக்கு ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அதை ஃபார்ம் பண்றதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸும் இதோட பெரிமீட்டரும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த ஒயரை தான் பெண்ட் பண்ணி ரெக்டாங்கிளா என்ன பண்றாங்க? ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ சர்க்கிளோட circumference is equal to rectangle's perimeter. ஸோ இப்போ நம்ம சர்க்கிள்க்கு ரேடியஸ் தெரியும். ஸோ இதை வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலால ஈக்குவேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எல்லும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் ஆனால் கொஸ்டின் வந்து ஸ்மாலர் சைட் தான் கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் பி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? 2πr. So 2 pi r is equal to 42. So அப்போ 2 into 22 by 7 into r is equal to 42 வரும். So r is equal to 7. நீங்க சால்வ் பண்ணுங்க.
42. So R இங்க வச்சுட்டு 42 into 7 divided by 2 into 22. சாரி ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே ஸோ நம்ம அதை வச்சு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். சாரி நான் பெரிமீட்டரில் போட்டேன். Circumference is equal to 2 into 22 by 7 into 42. So 7 எத்தனை times 6 times போகும். Then see 44 into 6. So multiply பண்ணீங்க அப்படின்னா 264. ஓகேவா? ஸோ இதுதான் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 264 is equal to, ஸோ ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2L plus 2B. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2 into, ஸோ எப்போவுமே ரேஷியோவில் இருக்கிறது வெளில எடுக்கணும்னா எக்ஸ் வச்சு போடுவோமா? ஸோ 6x plus 5B. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 264 is equal to 2 into 11x. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் is equal to 264 divided by 2 into 11. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 2 again 11 கேன்சல் பண்ணீங்கன்னா 12. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 12 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலர் சைட். ஸோ ஸ்மாலர் சைட் அப்படின்றப்போ 5x is equal to 5 into 12 60. ஆப்ஷன் பி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ ட்ரெபீசியம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 5100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ட்ரெபீசியம். ஸோ ட்ரெபீசியமோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது? 5100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் சைட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ்னால நம்ம என்னென்னு எடுப்போம்? ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னது? 60. அண்ட் ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஏ வந்து 14 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொன்று தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into a plus b
into h or h into a plus b எப்படி வேணாலும் போடலாம் ஓகேவா ஸோ அப்போ half into ஸோ இங்க a plus b அப்படின்றது என்ன வரும் 40 plus b into h ஓட வேல்யூ என்னது 60 is equal to 5100 ஸோ இப்போ இதுல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 30 கரெக்டா தென் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஆர் இந்த 40 பிளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க ஸோ மல்டிப்ளேல இருக்கிற 30 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் டிவைட் ஆகுமா ஸோ 5100 டிவைடட் பை 30 ஸோ கேன்சல் பண்ணா 170 ஓகேவா ஸோ 40 பிளஸ் b is equal to 170 அப்படின்னா b is equal to 170 minus 40 ஆன்சர் என்னது 130 மீட்டர் ஆப்ஷன் பி அதேதான் ஏரியாவை கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த சைடு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 73 சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 2D ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா 3D சால்வ் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் சைடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஈஸி தான் 218 ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289னா ஸோ ஏவோட வேல்யூ என்னது சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க
வெரி குட் 70. ஸோ ஏவோட வேல்யூ 70. நெக்ஸ்ட் 75 சால்வ் பண்ணுங்க. ட்ரெபீசியம். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, parallel சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. Eight correct answer. So half into 13.5 plus 6.5 into h is equal to 80. So add பண்ண என்ன வரும்? 20. 80 னா இங்க 2க்கு 10. So h ஓட வேல்யூ என்னது? 80 by 10, 8. காப்பி பண்ணிக்கோங்க. So next பாருங்க, the length of each of the two equal sides of an isosceles triangle. ஓகேவா? ஸோ ஒரு ஐசோசெல் ட்ரையாங்கல்ல ரெண்டு சைடு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுவும் 100 சொல்லியிருக்காங்க, இதுவும் 100 சென்டிமீட்டர். அண்ட் பேஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 56. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது? இஸ் ஈக்குவல் டு b by 4 root of 4 into a square minus b square. ஓகேவா? ஸோ இதுல ஏன்றது நம்ம 100 எடுத்துக்கணும், பேஸை தான் நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? பின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? b by 4. ஸோ 56 divided by 4 root of 4 into 100 square minus 56 square. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா எத்தனை வரும்? 1 4s are 4, 16 வருமா? 14 into root of 4 into, so 100 ஸ்கொயர்ல இருந்து 56 ஸ்கொயரை மைனஸ் பண்ணும். ஸோ 100 ஸ்கொயர் நம்மளுக்கே தெரியும். ஸோ 10000 கரெக்டா? ஸோ இப்போ 56 ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ 25, 6ஓட ஸ்கொயர் 36, 5 6 are 30, 32 into 2 60. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 3136. ஸோ 3136 நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணும். ஸோ பண்ணீங்கன்னா 4 பேலன்ஸ், இது எல்லாமே 9 தான். ஸோ 9ல 3 போச்சுன்னா 6, 8, 6. சாரி, இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4a ஸ்கொயர் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் 4a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 100 ஸ்கொயர். ஸோ அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ 4. ஸோ அப்போ 4ல இருந்து போகும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3. ஸோ அப்போ
நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14 into root of 36864. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளிட்டு, ஸோ 4ல் முடியுது அப்படின்னா எய்தர் 2ஆக இருக்கலாம் இல்லைனா 8ஆக இருக்கலாம். கரெக்டா? ஸோ 368 368ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா 90. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க 2 ஆப்ஷன் இருக்கா? எய்தர் 192 இல்லைன்னா 198. ஸோ நம்ம அடுத்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணி பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 380 வருது. ஸோ அதை விட நம்ம கொஸ்டின் கிவன்ல இருக்கிறது சின்னது. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னதான் எடுக்கணும்? ஸ்மாலர் வேல்யூ. ஓகேவா? ஸோ 192. ஓகேவா? ஸோ 192 இன்ட்டு 192 போட்டாலும் என்னதான் வரும்? 36864 தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலா 14 into 192. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 2688. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 4 2s are என்னது? 8. 8 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா தான் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஃபார்ம்ல தான் 81 சால்வ் பண்ணுங்க. ஸோ ரெண்டு சைடு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 89 89. ஸோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 78. சேம் ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க.
இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் வேணும். சரியா? நெக்ஸ்ட் 95 பாருங்க. So my kid brother is playing with a kite. So kite அப்படின்றப்போ இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இட்ஸ் நியர்லி ஈக்குவல் டு ராம்பஸ். ஓகேவா? ஸோ அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். த சம் ஆஃப் இட்ஸ் டயகனல் கொடுத்துருக்காங்களா, அதாவது d1 பிளஸ் d2 இஸ் ஈக்குவல் டு 11னா, ஸோ கொஸ்டின் வந்து டயகனல்ஸ் என்னன்னு தான் கேட்டுக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா என்னது? half into d1 into d2. கரெக்டா? பட் ஆனா d1 பிளஸ் d2 தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா, ஸோ d1 நானு எக்ஸ்னும் d2 அப்ப எனக்கு என்னவா இருக்கும்? 11 மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம தான் தனித்தனியா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அப்போ பேலன்ஸ் இருக்கிற d2 என்னவா இருக்கும்? ஸோ பிளஸ் இந்த சைடு போனா மைனஸ். கரெக்டா? அப்போ d2 ஓட வேல்யூ என்னது? 11 minus x. Again, இப்போ இதை substitute பண்ணலாமா? So half into, so d1 என்னது? x into d2 ஓட வேல்யூ என்னது? 11 minus x is equal to, so நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 15. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவைடட் பைல இருக்கிறது இங்க கொண்டு போயிடலாமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? x into 11 minus x is equal to 15 into 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30. ஸோ அதே மாதிரி பிராக்கெட்ல இருக்கிறதுனால நம்ம உள்ள என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் 11x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ நம்ம எகெயின் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஸோ மைனஸ் எக்ஸ்ன்றனால எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ அப்போ எகெயின் ஃபார்முலால பண்ணுவோம். ஸோ மைனஸ் 11 பிளஸ் 30 வருது. அப்போ ரெண்டு வேல்யூமே கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? மைனஸ் தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் மைனஸ் இன்டூ மைனஸ் இங்க பிளஸ் ஆயிரும் மல்டிப்ளைல. அதே ஆட் பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சிம்பிள் என்ன இருக்கும்? மைனஸ். ஸோ இது ஈஸி தான். ஸோ 6 5 ஆர் என்னது? 30. ஓகேவா? ஸோ எய்தர் எக்ஸ் மைனஸ் 6 ஆர் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நம்மளே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டயகனல் ஒன்று 5ஆ இருக்கும், இல்லைன்னா 6ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? டி 6, 5. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்டா டயகனல் கொடுக்காம டயகனலோட அடிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் 103 ட்ரை பண்ணுங்க. ஸோ செவ்வகத்தோட இது கொடுத்துட்டாங்களா? ஒன் ஒன் ஃபோர் 112. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள். ஸோ இப்படி நாம ட்ரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரேடியஸ் வரும் பாத்தீங்களா? ஸோ இந்த ரேடியஸ் எப்பவுமே, அதாவது சதுரமா இருந்தா 4 பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? பட் இதுவே நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரும் பொழுது நம்ம எந்த சைடு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் சைடு என்னவோ அதை தான் எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 114 112 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம டயா என்னன்னு எடுக்கணும்? ஷார்டஸ்ட் வேல்யூ என்னவோ அதை தான் எடுக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயர்ல வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால நம்ம எல்லா சைடுமே டயாவா எடுத்துப்போம். பட் ஆனா ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ல எது ஸ்மாலர் வேல்யூவோ அதை வந்து நம்ம டயாவா எடுத்துக்கணும். ஸோ டயாஸ் ஈக்குவல் டு 112னா ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 112/2. ஸோ 5 6. ஓகேவா? ஸோ அப்போ ரேடியஸோட வேல்யூ என்னது? 56. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? 2πr. ஓகேவா? ஸோ 2 into 22/7 into 56. ஸோ கேன்சல் பண்ணா 8 times. தென் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44 into 8. ஸோ இதுல யூனிட் டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 8 4s are என்னது? 32. ஸோ 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? இதே மாடல் தான் 104. ஓகேவா? நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க.
Very good. Answer 66. Next 107 கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஈச் சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா 7569னா ஏவோட வேல்யூ என்ன? ஸோ ஸ்கொயர் ரூட் மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். வெரி குட். 87. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7569னா ஸோ எய்தர் 3 வரும், அப்படி இல்லைன்னா 7 வரும். ஸோ 75ஓட நியரஸ்ட் என்னது? 8. கரெக்டா? ஸோ 8 into 9 72. பட் ஆனால் இது பெருசா இருக்கு, ஸோ அதனால ஆன்சர் என்னது? 87. ஆப்ஷன் 2. Then next is sides of the triangles கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் s into s minus a, s minus b, s minus c. So s is equal to a plus b plus c by 2. Substitute பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. So s ஓட வேல்யூ 16 plus 30 plus 34 divided by 2. So 0, 1, 3 3s are 6, 7, 8. So 80 by 2 என்ன கிடைக்கும்? 40. So இப்போ substitute பண்ணா, so s minus a 40 minus 16. So cancel பண்ணா என்னது? 24. Then s minus b 40 minus 30, 10. S minus C 40 minus 34, 6. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்ல போடலாமா? ஸோ ரூட் ஆஃப் 40 into 24 into 10 into 6. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? 8 5 பிரிக்கலாமா? 8 into 5. இது 8 into 3. Then 5 into 2. 2 into 3. ஸோ ரெண்டு 8க்கு ஒரு 8 வெளில எடுக்கலாமா? சேம். ரெண்டு 5க்கு ஒரு 5. ஸோ ரெண்டு 3. again ரெண்டு 2. So 3 2s are 6, 6 5s are 30.
8 into 30. Answer என்னது 240. Very good. Option C. Copy பண்ணிக்கோங்க. Next 116. So diagonals கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ சைடு கண்டுபிடிச்சிட்டு பெரிமீட்டர் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. Very good. 20. So root of d1 by 2ன்றப்போ 3 square 9 16. அப்போ root of 25 5 வரும். ஓகேவா? ஸோ p ஓட வேல்யூ என்னது 4 into s. அப்போ 4 into 5 20. ஆப்ஷன் C. காப்பி பண்ணிக்கோங்க. Next sum பாருங்க. The area of largest triangle that can be inscribed in a semicircle. So இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கொயர்ல சர்க்கிள் வந்து ஸ்கொயர்ல பார்த்தோம், ரெக்டாங்கிள்ல பார்த்தோம். ஓகேவா? இப்போ அதுவே வந்து சர்க்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சர்க்கிள் சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க, செமி சர்க்கிள். ஸோ இப்போ செமி சர்க்கிள்னா எப்படி வரைவோம், இப்படி போட்டு அரை வட்டம். ஸோ இப்படிதான் வரைவோம். கரெக்டா? ஸோ இந்த அரை வட்டத்துல இருக்கிற லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி வரும், இப்படிதான் வரும். இட் மீன்ஸ் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல வரும். ஒரு சைடு என்ன, இந்த சைடு என்ன வரும்னா 90 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதான் சென்டர் பாயிண்ட் வரும். கரெக்டா? ஸோ ரேடியஸ் இங்க 6னா இதுவும் டோட்டலா என்ன இருக்கும் 6. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஸோ இந்த கீழே இருக்கிற பார்ட் என்னன்னு தெரியுமா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓட ஃபார்முலா என்னது, half into BH. கரெக்டா? ஸோ இதுதான் பேஸ்,
இது வந்து ஹைட்டு. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு இப்படி ட்ரையாங்கிள் போடும்பொழுது நம்மளுக்கு இதுதான் என்னவா இருக்கும்? பேஸ். கரெக்டா? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஹைட். ஸோ இப்போ ஹைட் பாருங்க, இங்கிருந்து நம்ம டிரா பண்ணும்பொழுது, ஓகேவா? இப்போ நான் நடுவில் இப்படி ஒரு கோடு போடுறேன், ஓகேவா? ஸோ சேம் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஃபார்ம் பண்ணுதா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல இருக்கிற தூரம் என்னவா இருக்கும்? 6. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு டயக்ராம்லயே நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து செமி சர்க்கிள். ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து இதுனாலும் ரேடியஸ் தான், இங்கிருந்து இங்க போட்டாலும் என்னதான்? ரேடியஸ் தான். பட் ஆனா பேஸ்ன்றப்போ இது ஃபுல்லா வரும். ஸோ இட் மீன்ஸ் இது என்னது? டயாமீட்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது? half into BH. ஸோ half into பேஸ் நம்ம என்னவா எடுக்கணும்? டயா எடுக்கணும். ஸோ 6 into 2 12. எகெயின் ஹெச் வந்து நம்ம என்னவா எடுக்கணும்? ரேடியஸ். ஓகேவா? 6. ஸோ கேன்சல் பண்ணா 6 6 6 ஆர் 36 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சர்க்கிள்குள் செமி சர்க்கிள்குள்ள இருக்கிற ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் 122. ஸோ 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது மட்டும் ரூட்ல வரும். ஸோ நானே சால்வ் பண்ணேன். ஸோ எஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ a plus b plus c by 2. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 17 22 by 2 11. Then s minus a 11 minus 5 6. s minus b 11 minus 7 5. s minus c 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? root of 11 into 6 into 4 into 1. ஸோ 1 போட தேவையில்லை. ஸோ 11 into 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3 again 2 into 2. ஸோ இதில் ரெண்டு 2க்கு தான் ஒரு 2 வெளியில வரும், பேலன்ஸ் எதுவுமே வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 into root of 66. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. the sides of the rectangle. So L into B ன்னு வச்சுக்கோங்களேன். So L வந்து 8, B 10. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2 into L plus B.
ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 90னா ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்பி கண்டுபிடிச்ச அப்புறம் தான் ஏரியால சப்ஸ்டியூட் பண்ணும் கரெக்டா ஸோ இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸோ ரேஷியோ வெளில எடுக்கும்போது எக்ஸ் போடணுமா ஸோ 2 இன்டூ 8x plus 10x என்ன வரும் 18x is equal to 90 ஸோ மல்டிப்ளை பண்ணா 36x is equal to 90 and x is equal to 90 by 36 பட் ஆனா 36 90 டேபிள்ல என்ன ஆகாது போவாது ஓகேவா ஸோ கேன்சல் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 10 by 4 கிடைக்கும் எகெயின் கேன்சல் பண்ணும்போது 5 by 2ன்னு வரும் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எய்தர் டெசிமல்ல போட்டு பண்ணலாம் இல்லைன்னா அப்படியும் வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எல்பி கண்டுபிடிக்கலாமா ஸோ எல்லோட வேல்யூ என்னது 8x ஸோ அப்போ 8 இன்டூ 5 by 2 ஸோ 2க்கு 8 கேன்சல் ஆகும் 4 ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்னது 20 அடுத்து அதே மாதிரி b is equal to 10x ஸோ 10 இன்டூ 5 by 2 ஸோ 5 அப்போ b யோட வேல்யூ 25 ஓகேவா ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா என்னது எல் இன்டூ பி ஸோ 25 இன்டூ 20 ஸோ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும் 500 ஆப்ஷன் டி ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இதோட நம்ம 2D ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து நம்ம 3D ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபார்முலாஸ் தென் அதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும் ஓகேவா காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்